வெல்கம் பேக். ஆஹா, சண்டே காலையிலேயே மங்களகரமாக வீடியோ ஆரம்பிக்கலாம். மங்களகரம் ரம்ஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னா ஒரே வழி தான் இருக்கு, கழுத்தால போறவங்களா. ஆஹா, ஆமா பாருங்க, மொண்டி வந்து வர வர ரொம்ப பிடிக்குது. ஏன்னு தெரியல, அந்த பேசுற ஸ்டைலுக்கு ரொம்ப பிடிக்குது. அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா சந்தோஷமாயிடும். ஆமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 96 vs 99. அதாவது 96ன்னு தமிழ்ல ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதை எடுத்து கன்னடத்தில் 99 அப்படின்னு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இவர் ரோஸ்ட் பண்ண போறாரு. 99 கன்னடா ரீமேக் ரோஸ்ட் பார்த்துடலாமா? இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இவரு ராமுங்க, 96 தமிழ்நாடு பேட்சுங்க. இவரும் ராமுங்க, இவர் 99 மீஷோ பேட்சுங்க ஃப்ரம் கன்னடாங்க. அதுல ஹீரோயின் யாரு தெரியுமா? தமிழ்ல ரிலீஸ் ஆன 96 அப்படிங்கிற ஒரு அற்புதமான படத்தை இவனுங்க கன்னடால 99 எடுத்து ஏதோ அவசரத்துல மீஷோல ஆர்டர் பண்ண கரடி பொம்மை மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அது மூஞ்சில முளைச்ச தாடியா இல்ல இது நெஞ்சில முளைச்ச தாடியாடா? மெய்யாலுமே இது மூஞ்சில வளர்ந்த தாடி மாதிரி எனக்கு தெரியல. மீஷோல ஒன்னு ஆர்டர் பண்ணி லோ குவாலிட்டியில ஒட்ட வச்ச மாதிரியே இருக்கு படம் ஃபுல்லா. இந்த கன்றாவி 99 ரீமேக் வெர்ஷன் தாடியும் ஒட்டல, படமும் ஒட்டல, எனக்கு மனசே கேட்கல. அதான் உங்கள்கிட்ட புலம்பி தள்ளலான்னு வந்துட்டேன். உங்களுக்காக கண்ட கருமத்தெல்லாம் பாக்குறேன். மறக்காம லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. இவர் எப்படி உஷாரு, நம்ம இவரோட ஒட்டு தாடியை பத்தி கேவலமா பேசுறோம். சப்ஸ்கிரைபர்ஸ்ங்க நம்ம விக்கில கை வச்சிராங்க. இந்த வீடியோவுல அத கலட்டி வச்சிட்டு வந்திருக்கு. இது வேற யாரோமா இருக்கு. அந்த மூஞ்சி பார்த்து பழகிருச்சு. அதுக்கு தான் ஒரு போட்டோ ஒன்னு போட்டுருக்கு. நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் 96 படத்துல நம்ம ராம் ஒரு அழகான ஒரு போட்டோகிராஃபர் அப்படிங்கறத ரொம்ப அழகாவே கன்வே பண்ணிருப்பாரு நம்ம டைரக்டர். கடலுக்கு அடியில போய் போட்டோ எடுக்கிறது என்ன, காட்டுக்குள்ள போய் வைல்ட் லைஃப் போட்டோ எடுக்கிறது என்ன, ரிஸ்க் எடுத்து பாலைவனத்துக்கு போய் புகைப்படம் எடுக்கிறது என்ன, இப்படின்னு இவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த கலிஞ்சு விட்ட கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஏதோ நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு விளாகரான 2K கிட்டு மாதிரி லடாக் எல்லையில ஸ்வெட்டர் மாட்டிட்டு சுத்திட்டு கிடக்குறான். நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு விளாகர். டே, நீ போட்டோகிராஃபரா இல்ல ஃபுட் விளாகர் இருப்பானாடா? சாப்பாடு கடை எங்க இருக்குன்னு தேடி தேடி போய் சாப்பிட்டு இருக்க. மெய்யாலுமே இந்த ஆளு மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிப்பாங்க போல. ரொம்ப மட்டமா லோ குவாலிட்டியில எடுத்து வச்சிருக்காங்க கருமத்தை. சார் குட் மார்னிங் சார். நமஸ்காரம். ஆனா பாத்துக்கிடுங்க மக்களே, இவனே ஒரு விளாகர், இவனையும் நம்பி போட்டோகிராஃபி கத்துக்கலான்னு 15-20 பேர் இவங்கிட்ட. அவரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல தான் ரெக்கார்ட் பண்ணிருந்தாரு. இவங்க அவரோட விலகுட கேமரால வச்சிருக்காங்க. கிளாஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேமர்லாம் நம்பி போக வேண்டியது. அப்புறம் பாலிமர் டிவில ஃபேமிலிஸே என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஃபேமிலிஸே அப்படின்னு புலம்ப வேண்டியது. போய் தொலை. எப்படி இருக்கேன் ஊர் காத்து? இது ஊரா சார்? இதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. எங்கள் அப்பா கல்யாணம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து இறங்கினாங்க. பெரிய ஆஸ்பத்திரி இங்கே தான் நான் பிறந்தேன். சார் இது நிம்மூரா? ஆமா அங்க பாரு, அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கதான் நான் குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. அங்க பாரு அந்த புளிய மரம் இருக்குல்ல, அங்கதான் அவமானத்துல தொங்கலாம் நினைச்சேன். அப்புறம் அது பழகிடுச்சு. சார் அது புளிய மரமே இல்ல, மூட்டு கேள்வி. இங்க பாரு SB பேக்கரி, அது புளிய மரமே இல்ல, மூட்டு கேள்வி. இங்கதான் அண்ணாச்சி ஓசில பண்ணு கொடுப்பாப்ல, கிரீம் பண்ணு, மீஷோல ஆர்டர் பண்ணது. சார் ஒண்ணுக்கு வருது, ஓரமா நிறுத்தவா? வேண்டாம், இங்க நிறுத்தினா என் ஃப்ரெண்ட் எவனாச்சும் பார்த்துட்டு குடிக்க காசு கேட்பான். பேட் கைஸ். கொஞ்சம் தள்ளி போனா ஒரு பழைய காலத்து பிரிட்ஜ் வரும், அங்க கரண்ட் கம்பத்து மேல காலை தூக்கி அடிச்சுட்டு வந்துடலாம். மக்களை, நம்ம 96 ராம் அவருடைய சொந்த ஊரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அப்படி ஒரு எமோஷன் இருக்கும் அவருக்குள்ள. ஆனா இந்த 99 மீஷோ ராம் ஒரு எலவு எமோஷனும் இல்ல, ஒப்பிக்கிறான் கடந்துகிட்டு. ரைட்ல ராஜேஷ் பேக்கரி நல்லா சாப்பிட்டாலுமே இந்த பேக்கரி ನಾಲ್ಕು ಹೆಚ್ಚು SB ಬೇಕರಿ ₹1.25 ಒಳ್ಳೆ ಕ್ರೀಮಲ್ ಸಿಕ್ತಿತ್ತು. ನೀ ಮನುಷ್ಯನೇ ಇಲ್ಲ தெரியுமா? ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಆಫೀಸರ್. ರಾಮಚಂದ್ರ ಎನ್ ತೀರ್ಥಳಿ 99 ಬ್ಯಾಚ್ ಸಿ ಸೆಕ್ಷನ್. ஐயோ நம்ம மீஷோ ராமோ, இக்கட வாடா தாடி என்ன
சி செக்ஷன்னா சிசேரியன் இது ஏபிசி கிளாஸ் சி செக்ஷனா? என் பண்ணி தான் இப்படி தாடி முளைஞ்சிருக்குமோ அங்க பண்ணி. ஏங்க நான் நினைச்சேன் அட்ரஸ் இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அந்த ஹரிஹரன் கடகராசி அந்த லக்னவுங்கிற மாதிரி 99 பேட்ச் சி செக்ஷன். அப்போ இவர் போய் சொல்லணுமா 96 பேட்ச் சுகப்பிரசவம். கொஞ்ச நேரத்துல எனக்கு மூளை குழம்பிடுச்சு, என்னடா அட்ரஸ் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. மீஷோல வாங்கினதா சட்டையும் அங்கதான் வாங்கினது போல கரெக்டா இருக்கு. மக்கள் இந்த 99 பேட்ச் மீஷோ ராமு ரொம்ப கஞ்ச பிஸ்னாரி பையெல்லாம் இருக்கான். செக்யூரிட்டி ஒரு டீ கேட்கறான், அதை கூட வாங்கி தர மாட்டான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 96 பேட்ச் ராம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்கூல்ல நிக்கிற பாவம் செக்யூரிட்டி அண்ணன் அவரை டீ கடைக்கு கூட்டு போய் டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாப்ல. ஆனா இந்த கஞ்ச பிஸ்னாரி மீஷோ ராமு பாவம் அந்த செக்யூரிட்டி இவனை பார்த்தோன்னே டீ குடிக்கலாமான்னு சொல்லி கேட்பாருங்க. இல்ல வேண்டாம் நான் ஸ்கூலுக்குள்ள போறேன் அப்படின்றான். ಬೇಡ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ ಸ್ಕೂಲ್ ನೋಡ್ಬೇಕು ಅನ್ಸ್ತು ಅದಕ್ಕೆ ನಿಲ್ಸ್ದೆ. அவன் என்னடா தப்பா கேட்டான்? குடிக்க ஒரு டீ தானடா கேட்டான். சரி உன்னால வாங்கி தர முடியல விடு, ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா என்னடா அவனுக்கு? யோ செக்யூரிட்டி, நீலாம் இந்த மாதிரி மீஷோ காரனை உள்ளே விட்டுக்க கூடாது. கொச்சிலேயே ஒண்ணு வச்சு போனா 10 ரூபா உன்ட்ட இல்ல அப்படின்னு சொல்லி துரத்தி அப்பவே அனுப்பிச்சிருந்தேன்னா படமே 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும்டா. உன்னைய சொல்லணும். அடுத்து நம்ம ராமண்ண ஸ்கூலுக்குள்ள போகும்போது அப்போ ஒரு பிஜிஎம் போடுவாங்க பாருங்க, சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். இந்த மீஷோ காரனுக்கு ஒரு மியூசிக் போடுறாங்க பாருங்க. ஏதோ அலாவுதீன் அவர் என்ன சொல்றாரு, அந்த அலாவுதீன் பூதத்தை தேய்க்கும் போது வருமே அதுன்னு அம்மா சொல்றாங்க. அந்த பாட்டு மியூசிக் மாதிரி இருக்குல்ல. ஐயோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணுது பாருங்க. பூதம் விளக்கு தேய்ச்சோன்னா வெளில வர மாதிரி ஒரு மியூசிக். அவ்வளவுதான், நம்ம முடிச்சுட்டீங்க போங்க. இந்த ஆளு ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணி நடிக்க வச்சிருப்பாங்க போல. மூஞ்சில கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஷன் இல்ல, இருந்தாலும் எப்படியாச்சும் வலுக்கட்டாயமா வாங்கிடலாம்னு சொல்லி க்ளோஸ் அப் ஷாட் எல்லாம் வைக்கிறாங்க. ஒரு மண்ணு வர மாட்டேங்குது. அங்க அடிக்கிற காத்து கூட முடிய விலக்கி விட்டு எதுவும் மூஞ்சில வருமா அப்படின்னு சொல்லி பாக்குது, ஒரு மண்ணும் இல்ல. அடுத்து நம்ம 96 ஒரிஜினல் வெர்ஷன்ல ஜானு வரா அப்படின்னு சொல்லி ராமு கிட்ட சொல்லும் போது ராமு மூஞ்சில அப்படியே அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ரீலோட் ஆகும் பாருங்க. வேற லெவல் சீனு. ಜಾನು மாப்பிள்ள ஜானு வரடா. ஜானுவா எவனு தெரியலையே. சரி எதுக்கும் எக்ஸ்பிரஷனை கொடுத்து வைப்போம். எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா, எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். எல்லாம் பாத்துக்கிறங்கடா. இதான் நம்ம கன்னடா வெர்ஷன் ஜானு. பரவாயில்ல, ஜானு நல்லா குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கா. மேல அட்டெண்டன்ஸ் வச்சதுக்கு அதான் காரணம், அவதான் காரணம். நான் இன்னை வரைக்கும் கிளாஸ் லாஸ்ட் வந்து 60% கூட அட்டெண்டன்ஸ் வைக்காததுக்கு அந்த கழுசடை தான் காரணம். அவ மட்டும்தான் காரணம். ஒரு அளவுக்கு மேல அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ராமு சுபா கிட்ட நானும் ஜானுவும் லவ் பண்றோம் அப்படிங்கிற சொல்ற மேட்ரு. அப்படியே அந்த கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆளு வாயை தூக்கி சுபா காதல தான் வைப்பாப்புல, வாயை கூட அசைக்க மாட்டான். சுபாக்கு என்ன கெட்ட வார்த்தை கேட்டுச்சுன்னு தெரியல. கெட்ட வார்த்தை இல்ல, அப்படி கிட்ட போயிட்டு மூச்சு விட்டுருக்கேன். அதான் சுபா பயந்து பல் விளக்குடா, இந்த பல்லோட போய் அவங்ககிட்ட லவ் சொல்லாதடா. அங்க என்னமா ஒரு ஷாக் கொடுத்தாங்க, இவன் பல்லு விளக்காம வந்துட்டு. ஏண்டா க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் எடுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. காது கிட்ட போய் ஏதாச்சும் பேசுடா அப்படின்னு சொல்றதுக்கு என்னடா உங்களுக்கு? இவங்களுக்கு ஈ அடிச்சான் காப்பி கூட வர மாட்டேங்குது. அப்புறம் என்ன அளவுக்கு இந்த ரீமேக் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னு தெரியல கருமத்தை. அடுத்து நம்ம ராம் ஜானு எப்போ வருவா வாசக்கதை வெறிக்க வெறிக்க பார்த்த மணிக்கே இருப்பாப்ல. அப்படியே அந்த கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஏதோ டிசம்பர் மாசம் சர்ச்சுக்கு வெளியே நிக்கிற கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரியா நிப்பான். சாமி வேற நல்ல படம்டா. இப்படி நாரடிச்சு வச்சிட்டீங்கல்ல.
நம்ம தமிழ் வெர்ஷன்ல எப்படி ஜானு கேரக்டர்ல நம்ம த்ரிஷா நடிச்சிருப்பாங்களோ, இங்க கன்னடா வெர்ஷன்ல பாவனா. இது அந்த ஜானு கேரக்டருக்குள்ள வருவனாங்குது. ஒரு எமோஷனும் கன்வே ஆக மாட்டேங்குது. ನಾನು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ பார்க்கும்போது மீசை கூட இல்ல. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಡಿದಾಗ மீசைನೇ ಇರಲಿಲ್ಲ. அவ்வளவுதானே. நானும் நீ எப்ப வருவ இதை தூக்கி போடலான்னு இருக்கேன். அரிக்குது உள்ள சரிச்சிட்டு. இதுவே ஒட்டு தாடி தான். இதுவே உன்னால கண்டுபிடிக்க முடியல. போய் தொலைங்கிட்டு. அடுத்து படத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சீன். 96 மூவினாலே அந்த சீன் தான்டா. இன்னும் கூட நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற சீன். 20 வருஷம் கழிச்சு ராமு ஜானுவை பாக்குற ஒரு சீன் இருக்கே, அதுல விஜேஎஸோட பர்ஃபார்மன்ஸ் பீக்ல இருக்கும். எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கேன்? உண்மையாலுமே ஒரு லவ் பண்ற பொண்ணை 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு எமோஷன் இருக்குமோ, அந்த எமோஷனை அப்படியே விஜேஎஸ் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திருப்பாப்ல. அப்படியே அந்த கழிஞ்சு விட்ட கன்னடா வருஷனுக்கு வந்தீங்கன்னா வந்து தொலை. ஏதோ இவன் ஃபர்ஸ்ட் டைம் பிரார்த்தல் பண்ணி மாட்டிட்ட மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜானு இதெல்லாம் ரொம்ப நேரம் அடக்கி வச்ச ஒண்ணுக்கு சும்மா அடிக்கும் போது வர்ற சவுண்டுடா. ஜானு வந்ததுங்க. விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாரு. சும்மா பீக்ல இருக்கு. இது எப்படி சார் இருக்கு? முதலத்து மட்டும்தான் சார் இருக்கு. ஐயோ, இங்கிலீஷ் நினைச்சு போய் புரிஞ்சுன்னு தொலைய மாட்டேங்குது. என்ன சிரிக்கிறானா? இவர் இப்படித்தான் அடிக்கடி நடுவில் கவனிச்சு சொல்லுவாரு. சிரிச்சிட்டு இருக்காரு. வயிறு வலிக்குது எனக்கு. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறோம். அவர் பீக் சொல்லும் போதே நினைச்சு வச்சுட்டு இதை சொல்ல கொஞ்ச நேரம் கலகலன்னு போகும்னு நினைச்சேன் நான். அடுத்து இந்த ஜானு ராமோட நெஞ்சில கைய வைக்கும் போது நம்ம ராம் அப்படி பதட்டத்திலேயே மயக்கம் போட்டு உருவாப்ல. அப்படியே மறுபடியும் கன்னடா வருஷனுக்கு வந்தீங்கன்னா டைமுக்கு சுகர் மாத்திரை போடாத சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருப்பான்ல, அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன். டே, இதெல்லாம் ஒரிஜினல் வெர்ஷன்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சமாச்சும் போட்டுக்கிட்டு பாத்தீங்களாடா? என்னடா இப்படி பண்ணி குட்டி பெயிண்ட் வச்ச மாதிரி பெயிண்ட் வச்சிருக்கீங்க, நாரி தொலைது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுனா, ராம் ஜானு சாப்பிட்டு கொடுத்த சாப்பாட அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து லவ் ஃபீலிங்கோட ரசிச்சு சாப்பிடுற அந்த சீன் இருக்கே, எம்புட்டு அழகா கன்வே பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க பாருங்களேன். ஏதோ காலையில இருந்து பட்னி கடந்த பால் மாடு மாதிரி மொச்சுக்கு 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 தின்னுட்டு இருக்கான். ஒரு சீனு கூட உருப்படியா இல்ல. கழிச்சு தள்ளுறாங்க. பேதியில போனுங்க. என்ன தாண்டா ரீமேக் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பாட்டு பாட்டு போ. முரளி முரளி முரளி, அந்த நிலாவை தான் கையில பிடிச்ச சாங்கு சொல்றான். நான் எப்படி அந்த கருமத்தரம் சொல்றது? சொல்லு மச்சான் ப்ளீஸ்ரா, அந்த நிலாவை தான் கையில பிடிச்ச. இவர் அது சொல்லல, இவர் தப்பா டப்பிங் பண்றாரு. முரளி முரளி முரளி, லேட் ஆச்சுடா, பிச்சை எடுக்க சீக்கிரம் ஃபங்க்ஷனை முடிங்கடா. நான் எப்படிடா முறை எடுக்கிறேன், லேட் ஆச்சு பாருடா, சீக்கிரம் ஒட்டு தலையெல்லாம் வச்சிருக்கேன்டா, சீக்கிரம் முடிச்சு விடுங்கடா ஃபங்க்ஷனை. ஜானு வந்தா எனக்கு என்ன, போனா எனக்கு என்ன, எனக்கு என் பிசினஸ் தான்டா முக்கியம். இங்க என்னடா சோறு போடுவீங்கன்னு வந்தா ஜானு தின்னுட்டு கொடுக்குது. சரி, நான் அதையும் தின்னுட்டு உட்காந்து லேட் ஆச்சுல, போகணும்டா தொழிலுக்கு. நம்ம 96 படத்துல ராம் தன்னை தேடி காலேஜுக்குலாம் வந்தது, லெட்டர் எழுதி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தது, இது எதுவுமே ஜானுக்கு தெரியாது. அது தெரிய வரும்போது ஜானு பாத்ரூம் உள்ள கதறி அழுகுற சீன்லாம் அவ்வளவு எமோஷனா இருக்கும். அப்படியே அந்த 99க்கு வந்தீங்கன்னா ஏதோ ஆய் வராதவ கக்கூஸ்ல உட்காந்து ரொம்ப நேரம் கஷ்டப்படுற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. இன்னொரு வாட்டி பண்ணு.
நான் சொன்னேன் தானே. அதை எடுக்கிற ஐடியாலாம் இருக்காரு, ப்ராக்டிஸ் பண்றாரு. ரவுண்டுல ஆனா சத்தியமா சொல்றேன்டா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. பாத்துங்கடா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. அடுத்த அனைவரும் ரசித்த இன்னொரு சீனே இவங்க கண்டம் பண்ணி வச்சிருக்காங்க. ஜானுவும் ராமுவும் பேசிட்டு இருக்கும் போது பவர் கட் ஆயிருங்க. அப்ப நம்ம ஜானு 20 வருஷம் கழிச்சு ராமுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு பாடுவா. அப்ப நம்ம ராமு ஜானுவோட குரலை 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் கேட்கறதுக்கு ஏக்கத்தோட வருவாப்ல. அப்படியே இந்த கல்ச்சால போ வருஷனுக்கு வந்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அரண்டு போன ஒரு குரலை இப்ப மறுபடியும் கேட்டா எப்படி பதறி போய் ஒருத்தன் வருவானோ அது மாதிரி வராப்ல. எங்க 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 தானா பெண்ணே, நீ என்ன அலைப்பாயும் கடலா? உன் அடுத்த அலைக்கு என் மனம் ஏங்குகிறது. ಶಾಲೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಚಿಲಿಪಿಲಿ ಹಕ್ಕಿಗಳು, ಕೆಲವು ಕಾವು ಕಾವು, ಕೆಲವು ಚಿವು ಚಿವು. இப்படி கடமை சிலிப்பிலி கிளி கிளி ஒக்கா ஒக்கா உச்சா வருதா? காவு காவு சிலிப்பிலி கிளி பிலி பிலி ஒக்கா ஒக்கா உச்சா காவு காவு உச்சா. கழிஞ்சு வச்ச மாதிரி ஒரு சீனை எடுத்தா காண்ட் ஆகுமா ஆகாதாங்க? அப்புறம் நான் அடிச்சு போட்டேன் கிடிச்சு போட்டேன்னு என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அழுவுறாங்க. இப்படி எடுத்தா புடிச்சு சப்பு சப்புன்னு அரைன்னு தான் தோணும். தோணாதா பின்ன? பிபி சுகர் இல்லாதவனுக்கு இந்த மாதிரி ரீமேக்க பத்த வந்துருண்டா. ನಿನ್ನ ಜಡೆಯ ತೊಟ್ಟಿಲಲ್ಲಿ ಉಯ್ಯಾಲೆ ಆಡಿದೆ ಆ ತುಂಟ ನಾಚಿಕೆ. போதும் 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 போதும். உய்யாலே தொண்டை நசுக்குது. தொட்டில போட்டு உய்யாலே நசுக்கி பார்த்தா தொண்டை வலிக்குதா? யார் நீ படிச்சு நடிச்சு கிழிச்ச வரைக்கும் போதும், என் கண்ணு முன்னாடி நிக்காத கடிச்சு விடுவோம் ஓடி போய். மொத்தத்துல இந்த கனடா வருஷன் 99, இது ஒரு அருவருப்பான 69. நீங்க அந்த படத்தை போட்டுக்கிட்டு பாத்துறாதீங்க, பொட்டுன்னு போய் சேர்ந்துருவீங்க. அடுத்த குப்பை ரீமேக்ல சந்திப்போம். நல்லா இருக்குங்க. படத்தை விட இவரோட அதாவது விஜய் சேதுபதி பேட்சை விட 3 வருஷம் இவங்க ஜூனியர்ஸ். நீங்க எல்லாம் எந்த பேட்ச் தெரியுமா? அந்த 99 அப்படியே திருப்பி போடுங்க, 66 இவர் பிறந்த வருஷம். அந்த பேட்ச் தான் நீங்க எல்லாம். எப்படி அப்படியே காட்டி கொடுத்தாச்சு, சந்தோஷம். இந்த வயசை பத்தி பேசுனா, அதை பத்தி பேசுனா வந்து மூச்சு கூட விட மாட்டாரு. ஏன்னா அதை நம்ம அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருப்பான். அவன் மறந்தான் மறக்கட்டேன் வந்தா பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறது. அந்த பக்கத்துல சவுண்டு கூட வரல பாருங்க. மத்த நேரத்துக்கு மூச்சு சவுண்டு வரும், அடக்குறான். 66 போட்டு கொடுத்துட்டானே படுவா, இன்னைக்கு சோத்துல உப்ப கொட்டுரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நல்லா இருக்குங்க, வீடியோ நல்லா இருக்கு. இவர் 66 தான். இவர் சிரிச்சாலும் சிரிக்காட்டி இவர் பிறந்தது 66. அப்போ ஒரு வயசை நீங்களே கணக்கு பண்ணி பாரு. டைவர்ட் பண்றாரா? 6 பாரு அப்படின்னா 66 மறந்துடுவீங்கல்ல. 6 பாரு இதுக்குள்ள ஏதாவது சொல்லி அவங்க ஒண்ணு வேணா ஆள் உங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.